நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். இதனுடைய 362வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தெர் இஸ் அ ரெக்வஸ்ட் ஆன் த பீப்புள் மாதிரி மாதங்கி நவராத்திரி பற்றி சொல்லுங்க மாமா அப்படின்னா. அன்றைக்கி நான் பேசும்போது அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண மாதங்கி லக்ஷ்யாமலாக்கு பண்ணும்போது ஐ வாஸ் நாட் கோயிங் இன் டீட்டெயில். இன்றைக்கி மாதங்கியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அதாவது இந்த மாதங்கியோட அவதாரம்லாம் இமயமலையை ஒட்டி தான் நடந்த மாதிரி சொல்லப்படுறது புராணங்களில். ஆனால் நம்ம எல்லாமே சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதே மாதிரி கதைகள் நடந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வைத்தீஸ்வரம் ஒரு பக்கத்தில் திருநாங்கூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது வைஷ்ணவ கஷேத்திரம். அது அந்த இடத்துல மதங்காசிரமம் ஒரு இடம் இருக்குது. அந்த ஆட்சியெல்லாம் இருக்கும். அது உள்ளே போனால் மதங்காசிரமம் இருக்குது. அந்த மதங்காசிரமத்தில் மதங்க மகரிஷி அவர் மதங்க லாட் ஆஃப் இந்த புராணத்தில் வேரியேஷன் நிறையா வருது. நல்லா பார்க்கணும். நினைக்கும் ஆக்சுவலி சபரி ராமாயணத்தை வர சபரி, வால்மீகி ராமாயணம் சபரி வர, அது சபரியோடைய குறியாருன்னா மதங்கன்னு சொல்லிருக்கு. ஸோ அது மதங்க மகிழ்ச்சியாக சபரிக்கிட்ட சொல்கிறார் அவர், நாங்கள்லாம் போகிறோம் மேலே, நீ ராமரை வர வைக்க இரு. ஸோ கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கதைகள்லாம் மோர் தென் 6000 இயர்ஸ் ஓல்டு. பாருங்கள், புராண ரீதி நிகழ்ச்சிகள். ஸோ அவர் சொல்லிவிட்டு சபரி, இந்த சபரி அது எங்களுக்கு வெஸ்டர்ன் காஸ்ட்டில் தான் வருது, சபரி மலையெல்லாம். ஸோ இப்போ இங்கே எப்படி திருநாங்கூரில் இது மேபி ஒரு பரமாச்சாரியர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சந்தேகப்படவே வேண்டாம், ஒவ்வொரு கல்பத்துலேயும் அதே மாதிரி கதைகள் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இந்த திருவெண்காடு அதில் மாதங்க மகரிஷியோட பெண்ணான சித்தியமதி, மாதங்க மகரிஷி மனைவி பேர் சித்தியமதி. அவளுக்கு பண்ண அப்போ பிரம்ம வித்யாம்பிகா அவளை லகுஷாமலா அங்கே சேதாரணி கல்யாணம் பண்ணிக்கலாம் வருது. அதே மாதிரி இந்த மதங்காசிரமத்தில் மதங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. மதங்க மகரிஷிக்கு சிலை இருக்குதுங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது. இப்போ நாளை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை தை அமாவாசை. சரி, தை அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிச்சது மாதங்கி நவராத்திரி. ஏன்னா 9 நாள் கரெக்டாக அப்போ தான் வருது அது. ஸோ மாதங்கி நவராத்திரி வருதுனால அதை பற்றி சொல்கிறேன். இந்த மதங்க மகரிஷி ராஜராஜேஸ்வரன் மந்திரணி அம்பாவை அப்படியே பலகாலம் துதிச்சு, அம்மா நீ பொண்ணாக பிறக்கணும், அம்மா நீ பொண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அம்மா சொல்கிற, மதங்கரே நீ கேட்குறதெல்லாம் நல்லது தான் ஆசைப்படுற, ஆனால் நான் அமிர்த கடல் மத்தியில் இருக்கேன், சிந்தாமணி கழகத்தில் இருக்கேன், நான் பூமியில் பிறக்க முடியாது, என்னுடைய ரூபமாக இருக்கிற மாதங்கி பிறப்பா உனக்கு சொல்லிடுறார். அம்பா சொல்கிறேன். யார்? ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை மதங்க மகிழ்ச்சியோட கனவுல என்னுடைய ரூபமாக உனக்கு பொண்ணா பிறப்பான்னு. அதே மாதிரி அவர் திட்டப்படி ஒரு குளம் இருக்குது. இந்த ஆசிரமத்து பக்கத்தில், மதங்காசிரமம் பக்கத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் நிறைய தாமரை பூக்கள்லாம் பூத்துருக்கு, நீலோத்பலம்லாம் இருக்குது. அதில் குளிச்சு எழுப்போம் காலை early morning 4 o'clock. குவா சத்தம் கேட்குறது. பார்த்தா ஒரு பெரிய நீலோத்பல மலர் நடுவில் ஒரு குழந்தை கையில் கிளியோடைய, ஒரு கையில் சின்ன வீணையை வச்சுட்டு அழகுது. அப்படியே பிரமிச்சு போயிடுறார். அப்படியே அந்த அழகாக அந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தம் கொடுத்து தூக்கி பண்ணுறார். அப்போ வரும்போதே 8 கோடி யோகினி கடங்கள் வந்துடுறா சொல்லியிருக்கு. 8 கோடி எடுத்து அப்புறம் ரமேஸ்வரிக்கு ஒரு ஆவரணத்துக்கு 64 கோடி, 9 ஆவரணத்துக்கு 576 கோடி. அதே மாதிரி மாதங்கி பிறக்கும் போதே என்னாதுன்னா 8 கோடி யோகினி கடங்கள் அவ்வளோ வந்துடுறா. இந்த மாதங்கியினுடைய ஸ்வரூபம் இது மைசூரில் போட்டக்கூடிய இந்த படம், அது ரொம்ப அழகான படம். 8 கை போட்டிருக்கா. ஒரு கையில் சாரிகை, ஒரு கையில் கிளி, 2 கை வேணை மேட்டுறது, அங்குஷ பாசம் வச்சுட்டுருக்கா, சம்பான் நிற்குது, தாமரை மலர் வச்சுட்டுருக்கான்னு. ரொம்ப அழகிய ரூபம் அது. நீலோத்பல மலரில் உட்காந்துருக்கா. ஸோ இந்த மாதங்கியருடைய இன்னொரு ஸ்வரூபம் ராஜம் சொல்லிட்டு RAJAM ராஜம் ஐயர்ன்ற பெரிய சங்கீத வித்வான், கர்நாடக மியூசிக் மேன்.
அவர் வந்து சேலத்து பக்கத்தில் ராஜமாதங்கியாக ஒரு கோவிலே கட்டியிருக்கார். அவர் ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த காலத்திலே. அது இது ராஜமாதங்கியோட இன்னொரு ஸ்வரூபம். அவா போட்ட படம் தான், இந்த ராஜமையா இதில் போட்ட படம் தான் இது. ரொம்ப அழகானது. பச்சைக்கலை புடவை கட்டிகிட்டு இருக்கா. இதில் ஆக்சுவலாக ராஜமாதங்கி பச்சைக்கலை திருமேனி உடையவள், சிகப்பு கலர் புடவை கட்டியிருக்கா. ஸ்லோகத்திலாம் வருது. இந்த காளிதாசன் என்ன சொல்கிறான்? மாணிக்க வீணா முபலாலயந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மா கேந்திரி இருக்குது கோமலாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராவ் சோணே புண்ட்ரேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக மாதா மரகதேஷ்யாம மாதங்கி மதச்சாரணி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெய மாதங்கள் தனியே ஜெய நீலோத்தே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. இந்த சுகப்பிரியான்றது இது கிளி வச்சுருக்கான் இருக்கு. ஆனால் இங்கே 4 கரங்களில் புஷ்ப பானமும் பாஷாங்குசம் வச்சுட்டு கையில் அது கரும்பு வச்சுட்டுருக்கான்னு தான் இந்த ஸ்லோகத்தில் வருது. கிட்டத்தட்ட லலிதையோட ஸ்வரூபமாவாக சொல்லிடுறாரு யார்? மகாகவி காளிதாசன் ஷியாமளா தண்டகத்தில். இது வந்து தியானம் சொல்ல மாட்டான், பின்னாடி தண்டகம் இருக்குது, பெருசு பெரிய பாடல். அது கட்டாயம் வந்து மனநம் பண்ணோம் சொல்லிருக்கு. இந்த இதில் மாதங்கி நவராத்திரின் போது ஷியாமளா தண்டகத்தை சொன்னால் ரொம்ப 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 சிறப்புடையது. அதே மாதிரி ஓங்கார பஞ்சரிசிக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்லோகம், அதுவும் கட்டாயம் சொல்லணும். இப்போ மதங்க மகரிஷியோட கதைக்கு வரும். அவர் வந்து தூக்கி எடுத்து கொஞ்ச நேரம் குழந்தைய அது தன்னுடைய பிஞ்சு காலால் அவர் மாரில் எட்டி ஒதுக்கிறதான் குழந்தை. சரி, ரொம்ப மகமகிழ்ந்து போகிறார். அப்படி வளர்க்குறார் அந்த குழந்தைய. எப்படி பெரியாழ்வார் வந்து ஆண்டாள் வளர்த்தாலும் மாதிரி மதங்க மகரிஷி அதை கொஞ்சி வளர்த்து அந்த காலத்தில் 6000 வருஷம் ஜஸ்ட் இமேஜின் அந்த பீரியடில் பரமேஸ்வரர் தியானிக்கிறார். மாதிரி அம்பாள் பொண்ணா பிறந்துட்டா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று. அவர் வந்து சித்திரை மாதம் சுக்ல சஷ்டியும் போது விசிட் பண்ணுறார் மதங்காசிரமத்துக்கு. அடுத்த நாள் கல்யாணம். சித்திரை மாதம் சுக்ல சப்தமி. அதை வச்சு தான் அரியத்துறையில் நான் வந்து 30 வருஷமாக திருக்கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே அம்பாள் பேர் மரகதவல்லி, மரகத சேலை. அது ஸோ அம்பாள் எனக்கு எடுத்து கொடுத்தா. எனக்கு சில நம்பினா நம்புங்க. சில காரியங்கள்லாம் 1 வருஷம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் நின்று போயிடும். அரியத்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரொம்ப பிராச்சீனமான இடம் சத்யோஜாத மூர்த்தி. அங்கே என்னென்னா நான் ஸ்டார்ட் பண்ண எந்த காரியமே இன்னி வரைக்கும் நின்னதில்லை. சிவராத்திரி இந்த வருஷம் 36ஆவது வருஷம் பண்ண போகிறோம். நவராத்திரி 35 வருஷமாக நடக்கிறது முதல் நாள். அடுத்ததாக சித்திரை மாதம் சுக்ர சப்தமி அன்றைக்கி அம்பாளுக்கும் ஈஸ்வரன் கல்யாணம் பண்ணுறோம். அவ்வளோ மாதங்கியாக நினச்சி பண்ணுறேன். ஸோ அதுக்காக கல்யாண சுந்தர விக்கிரமே பண்ணி வச்சுருக்காங்க நான். ஸோ அடுத்தது ரோம மகரிஷி அவரோட குரு பூஜை ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம். அடுத்ததாக சகஸ்திர சங்காபிஷேகம் கடந்த 25 வருஷமாக நடக்கிறது அரியத்துறையில். 4வது சோமவாரத்தின் போது முதல்ல 3வது சோமவாரம் ஆரம்பித்தோம், பின்னாடி 4வது சோமவாரம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சாமியனுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த 4 நவராத்திரியில் வன்னி நவராத்திரி அதெல்லாம் வேறு இருக்குது. சாரதா நவராத்திரி எப்போ வருது? புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது. அடுத்து வந்து லலிதா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது. மாதங்கி நவராத்திரி தை அமாவாசைக்கு அடுத்த நாள் அன்றைக்கி கூட ஆரம்பிக்கும், நாளைக்கு வரப்போகிறது. அது வாராகி நவராத்திரி ஆஷாட மாதம் ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வருது. சில பேர் ஆனி மாதத்துலேயே பண்ணுறாங்க. அது எனக்கு ஏற்புடையதில்லை. நான் வந்து எப்பயுமே வந்து இந்த எங்கள் கோவிலில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் இப்போ இந்த சிலைகள்லாம் இருக்கிறதுனால இதுதான் இந்த 4 நவராத்திரி நல்லா பண்ணுவோம். அதை மாதங்கி நவராத்திரி ஒன்று என்னென்னா, அதில் வரக்கூடிய பஞ்சமி திதி இந்த சுக்ல பஞ்சமி வரும். அப்போ தான் வந்து வசந்த பஞ்சமின்னு ஒரு விழா வந்துடும். அன்றைக்கி நார்த் இந்தியாவெல்லாம் வந்து சரஸ்வதி பூஜை பண்ணுவாள். இந்த குழந்தைகள்லாம் அபியாசம்லாம் எழுதி தரது கற்றுறதெல்லாம் அன்றைக்கி தான் நடக்கும் நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி. இது வந்து ஒரு சிறப்பு. வசந்த பஞ்சமி எப்போ வருதுன்னா மாதங்கி நவராத்திரி போது தான் வருது.
அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதுக்கு வந்து மூலமந்திரம்னா ஐங்கிலீஷ் தான் ஆக்சுவலி பாலாமந்திரம் சொன்னாலும் இதில் வருது. ஓம் ஐங்கிலீஷீம் ஐங்கிலீஷோம் ஓ நமோ பகவதி ஸ்ரீராஜமாதங்கீஸ்வரி சர்வஜனமனோகரி சர்வமுகரஞ்சினி क्लीं ह्रीं सीं सर्वराजवसंकरी सर्वस्त्री पुरुषवसंकरी सर्वदुष्टमृगवसंकरी सर्वसत्त्ववसंकरी सर्वलोकवसंकरी त्रिलोके मे वसमानाय स्वागा सौं क्लीमै ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இவளுக்கு உண்டான நாள் பூஜா நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லிருக்கு. மாதங்கிக்கு உண்டான நாள் வந்து ஒரு வாரத்தில் நேற்றோட கேட்டுருந்தார், நான் ரிப்ளை பண்ணேன். அதாவது திங்கட்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை வந்து திரிபுர சுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை வந்து கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி, ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி. இதுதான் அது. தசமாவதியால் 7 கவலை ஆகிடுது. மிச்சம் 3 திரிபுர பைரவி, சின்னமஸ்ஸா, தூமவதி. அது வந்து நம்ம லக்னம் எப்போ வருதோ அன்றைக்கி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். வேறு நாள்லேயும் படிக்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த 7 நாட்கள பிரிவு வந்து இப்படி தான் சொல்லியிருக்கு. அதில் ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான தேவத்தை ராஜமாதங்கிக்கு பண்ண மாதிரி இருக்கு. இந்த ராஜமாதங்கின்ற வந்து அம்பாளுடைய மந்திரணி தேவி மந்திரி. அதனால் அம்பாள் சொல்கிறா, தன்னுடைய புத்திர மோதிரத்தையே கட்டி கொடுத்துட்றா. நீ தான் நான் தான் நீன்றா. அதனால தான் அவளோட ஆயுதங்களை இவ்வளோ வச்சுட்ருக்கான்னு சொல்லப்படுறது. ஸோ ராஜமாதங்கின்றவர் ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வருடைய மந்திரி. அதே மாதிரி தண்டநாதான்ற வாராகி வந்து சேனாதிபதி. ஸோ இந்த மாதிரி அது செட்டப்பில் இருக்காவா. அதே மாதிரி அவர் பாசக்கையில் வந்தது தான் வந்து அஸ்வாரூடா, அவருடைய அங்குஷத்திலே வந்தது சம்பத்கரி. சரி, இது தவிர பிரத்யங்கரா தேவதை வரா. எப்படி வராவான்னு யார் நமக்கு தெரியாமல் அறியாமல் முதுகு பின்னாடி குத்துவா சில பேர். அதை காப்பாற்றுறது தான் பிரத்யங்கரா. ஸோ இந்த மாதிரி சகல விதமான தேவதைகளோட அம்பாள் வந்து குழுவிட்டுருக்கான்னு சொல்லியிருக்கு. அதில் ராஜமாதங்கி மந்திரியா இருக்கா. அவளுக்கு வந்து மற்றவாளுடைய ஸ்டேட்டஸோட இவளுக்கு தனி ஒரு எக்ஸ்ட்ரா என்ன, நீதான் நான் தான் நீ சொல்லியிருக்கா. மதங்கேஸ்வரர்கிட்ட சொல்கிற அம்பாள் லலிதா என்ன சொல்கிற, என்னோட ரூபமாகவே உனக்கு வந்து பிறப்பாங்க. அவள் எப்போ பிறக்கிறா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறா மாதங்கி. எப்படி தோன்றா, கரும்புலேருந்து தோன்றான் இருக்கு. ஸோ அதனால தான் அம்பாள் உபாசகா எஸ்பெஷலி ராஜமாதங்கி பூஜை பண்ணுறவாள்லாம் கூட கரும்பை கழிக்கக்கூடாது, அது துப்பக்கூடாது, மாதிரி பண்ணக்கூடாது. அதில் வியாபிச்சிருக்கா அம்பாள். அதே மாதிரி கடம்ப மரத்தில் உட்காரக்கூடாதுன்னு இருக்கு. கடம்ப மரத்தில் ஊஞ்சல்லாம் பண்ணி போட்டுவா. உபாசகர் வந்து அம்பாளை பூஜை பண்ணுறவா அதில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி பனை ஓலையில் பண்ண தடுக்கிலே உட்காரணும்னா அது வந்து ஆபரணமாக இருக்குது, அதில் உட்காரக்கூடாது. வரலட்சுமி நோன்பு அவளுக்கு பண்ணக்கூடிய நோன்பு, லக்ஷ்மிக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சாருமதின்ற பொண்ணுக்கு அம்பாளே பிரசன்னமாகி எனக்கு இந்த மாதிரி வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணால் உன்னை சகல சௌபாகியத்தை வந்து நான் வந்து வரலட்சுமியாக ஆவி பண்ணுறேன். இப்போ லக்ஷ்மிக்கு பண்ணுறான் முட்டாச்சனங்க எல்லாமே. லக்ஷ்மிக்கு பண்ணக்கூடாது, மாதங்கிக்கு பண்ணுறது தான் அது வரலட்சுமி நோன்பு. அதனால தான் காதோலை, கருகமணி, கருப்பு வளையல் இதெல்லாம் கலசத்தில் போடுறோம். காட்டுப்பூ இதெல்லாம் வைக்கிறோம். இவாந்து என்ன பண்ணுற, மகாலட்சுமி பூஜை பண்ணுற, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறா. சரி, தெரியாதவ பண்ணுறா. அதனால தான் ஐயங்கார் பண்ண மாட்டார். என்னது, லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு மன கௌரின்னு ஒரு பாட்டிலேயே. அதனால் அவள் பண்ண மாட்டாது. நல்லா பாருங்க. ஸோ தட் இட்செல்ஃப் இஸ் அ ப்ரூஃப் தட் இஸ் நாட் லக்ஷ்மின்னு அர்த்தம். அப்போ ஏன் வைஷ்ணவ பண்ண மாட்டேன்றாத, அதுவும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ராஜமாதங்கின்ற அம்பாள் வந்து தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் பக்கத்தில் திருநாங்கூர்ன்ற ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கா சொல்லப்படுறது. பல இடங்களில் அவள் பேரில் இருக்கலாம், வியாபிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து அதையும் ஏற்றுக்கணும். ஸோ ராஜமாதங்கி பெரிய வரப்பிரசாதி அம்பாள், பெரிய அம்பாள் லலிதா பரமேஸ்வரி கீழே இறங்க மாட்டாள். ஸோ இப்போ அதான் நமக்கு பண்ணுறா. ஸோ அதனால ரொம்ப பயப்படக்கூடிய தேவை. லவிஷ்யாமலாலாம் இன்னும் சீக்கிரம் பயப்படக்கூடிய தேவதை. ஸோ இந்த மாதங்கி மந்திரம் அஷ்டோத்திரம் இருக்குது, ஹிருதயம் இருக்குது, தளம் இருக்குது, சகசரநாமம் இருக்குது. மாதங்கி சகசரநாமம் 2 சகசரநாமம் இருக்குது ஆக்சுவலாக அவளுக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9 தடவையாக சொல்லுங்க.
ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜன்மனோகரே சர்வரஞ்சினே க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டபகவசங்கரி சர்வசத்தவசங்கரி சர்வலோகவசங்கரி திரையோகேமேவ சமானாய ஸ்வாகா சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் தான் மாத்திரம். இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.